ஸ்கின்னி ஃபேட் எக்கச்சக்கமாக ஜாஸ்தி ஆச்சுன்னா, அதுவும் அப்டாமனில் வயத்தை சுற்றி இருக்கிற ஃபேட், இவங்களுக்கு டயபெட்டிஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கே ஒல்லியாக, அதாவது அவங்க கரெக்ட் வெயிட்டாக இருக்கலாம், இல்லை ஒல்லியாக இருக்கலாம், அதான் ஸ்கின்னிங்கிற அர்த்தம். ஆனால் உள்ள கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகலாம். அதுவும் எங்கள் வயத்தை சுற்றி இருக்கிற இடம், இந்த இடத்துல கொழுப்பு சத்து ஜாஸ்தியானால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க ஹைட் வந்து 5 feet 2 inches, அவங்க இருக்க வேண்டிய வெயிட் அரவுண்ட் 54 kilos. ஸோ அதனால் நாங்கள் 54 kilos தான் இருக்கோம், நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிறாங்க. பட் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லை பேக்கெட்டில் சாப்பிட்ற ஒன்று, இல்லை அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா என்ன? அது வந்து ஹார்டாகவும் இருக்குது, ஸ்நாக் மாதிரியும் இருக்குது. ஸோ இதையே வந்து ஒரு மேயோ இல்லை பட்டர் இதில் தோச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது ஒரு ஸ்நாக் ஐட்டம் தானே. பட் அது பண்ணுறது எதுலேருந்து? பிரெட்டு மாவுலேருந்து. ஸோ இது ஹை இன் கேலரி. ஸோ ஸ்கின்னி ஃபேட்டுங்கிறது இப்போ நிறையா இருக்குது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட வியாதிகள் வருது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் குழந்தைங்களாக இருக்கிறதே கரெக்ட் வெயிட் இருந்தால், ஐயோ ஏன் ஒல்லியாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இதே குழந்தை 18 வயசாகி அது இருக்க வேண்டிய வெயிட் வந்து 52லேருந்து 58 இல்லை 60 கிலோ. அந்த டைமில் அவங்க வந்து 80 கிலோ இருந்தால் நம்மளே அவங்கள திட்டுறோம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ பேச போகிறது ஸ்கின்னி ஃபேட்டை பற்றி. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க ஹைட் வந்து 5 feet 2 inches, அவங்க இருக்க வேண்டிய வெயிட் அரவுண்ட் 54 kilos. ஸோ அதனால் நாங்கள் 54 kilos தான் இருக்கோம், நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிறாங்க. பட் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் இவங்களுக்கே ஒல்லியாக, அதாவது அவங்க கரெக்ட் வெயிட்டாக இருக்கலாம், இல்லை ஒல்லியாக இருக்கலாம், அதான் ஸ்கின்னிங்கிற அர்த்தம். ஆனால் உள்ள கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகலாம். அதுவும் எங்கள் வயத்தை சுற்றி இருக்கிற இடம், இந்த இடத்துல கொழுப்பு சத்து ஜாஸ்தியானால் இவங்களுக்கு கூட டயபெட்டிஸு, இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ நம்ம நினச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் குழந்தைங்களாக இருக்கிறதே கரெக்ட் வெயிட் இருந்தால், ஐயோ ஏன் ஒல்லியாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 8 வயசு குழந்தை வந்து ஒரு 24-28 kilos தான் இருக்கணும் அப்படின்னா, ஐயோ ரொம்ப ஒல்லியாக இருக்குது குழந்தைங்கிறோம். இதே குழந்தை 18 வயசாகி அது இருக்க வேண்டிய வெயிட் வந்து 52லேருந்து 58 இல்லை 60 கிலோ. அந்த டைமில் அவங்க வந்து 80 கிலோ இருந்தால் நம்மளே அவங்கள திட்டுறோம், ரொம்ப வெயிட் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறோம். பட் மெயின் திங் என்னென்னா, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு. இப்போ 150 centimetersனால் 50 kilos. ஸோ 48 to 52 இருக்கலாம். இப்போ 160 centimetersனால் 60 kilos ஐடியல் வெயிட். அப்போ 58 to 62 இருக்கலாம். இதுக்குள்ளே தான் அவங்க வெயிட் இருக்குது. ஆனால் உள்ள உடம்புக்குள்ள செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எப்போ பாரு டெஸ்கில் உட்காந்து தான் வேலை பண்ணுறாங்க, நோ எக்ஸசைஸ், சாப்பிட்ற உணவில் கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து சாப்பிட்றாங்க, இல்லை அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ், இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால ஏன்னா நாங்கள் ஒல்லியாக தானே இருக்கோம், என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு வேற கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு இந்த கொழுப்பு சத்து, அதுவும் இந்த அப்டமன் வயரை சுற்றி வர கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இது வராத இருக்க, இல்லை வந்த அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வராத இருக்க நம்ம வந்து நார்மல் உணவு சாப்பிடணும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா கூட காய் சாப்பிடணும், பச்சை நிறம் உள்ள காய், இல்லை மஞ்சள், இல்லை சேப்பு, இந்த மாதிரி சாப்பிடணும். வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லை பேக்கெட்டில் சாப்பிட்ற ஒன்று, இல்லை அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா என்ன? அதை வந்து இப்போ வந்து ஒரு பிரெட் ஸ்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட். ஏன்னா அது வந்து ஹார்டாகவும் இருக்குது, ஸ்நாக் மாதிரியும் இருக்குது. ஸோ இதையே வந்து ஒரு மேயோ இல்லை பட்டர் இதில் தோச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது ஒரு ஸ்நாக் ஐட்டம் தானே. பட் அது பண்ணுறது எதுலேருந்து? பிரெட்டு மாவுலேருந்து.
ஸோ இது ஹை இன் கேலரி. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட சிப்ஸு இல்லை எக்ஸ்ட்ரூடட் ப்ராடக்ட்ஸு கேண்டி எக்கச்சக்கமாக இப்போ கிடைக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒல்லியாக இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லான்னு சொல்லிகிட்டே வருவாங்க. இது தப்பான கருத்து. இது பண்ணக்கூடாது. ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் நிச்சயமாக 2 வேளை சாப்பிடணும். இவங்க 1 கப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா போகும். ரைஸ் 1 to 1.5 cups, vegetable 1 cup, equal to the rice. 1 to 1.5 cups vegetable. பட் கரெக்டான வெஜிடபிள் எல்லாம் கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு வறுத்து வச்சு அந்த மாதிரி கிடையாது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் பீன்ஸு, அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், வாட்டரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். இதை தவிர எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் வெறும் வாக்கிங் இவங்களுக்கு போகாது. ஏன்னா இவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ணலை, கார்டியோ மாத்திரம் போகாது. அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், வெயிட்ஸ் எடுக்கணும். ஈவன் ஸ்டார்டிங் வித் 2 kilos, 3 kilos, 5 kilos இது மாதிரி வெயிட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதான் அவங்களுக்கு மசில் பில்ட் ஆகி அந்த ஃபேட் குறையும். கோர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும், அப்போ தான் வயத்தில் இருக்கிற ஃபேட் குறையும். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அந்த கொழுப்பு சத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்க் ஒர்க் இருந்தால் கூட ஒரு 2 hours ஒருக்க எழுந்து ஒரு 5 minutes நடந்துட்டு திரும்பி ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. இல்லைன்னா ஸ்கின்னி ஃபேட் எக்கச்சக்கமாக ஜாஸ்தி ஆச்சுன்னா, அதுவும் அப்டாமனில் வயத்தை சுற்றி இருக்கிற ஃபேட், இவங்களுக்கு டயபெட்டிஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஊர் ஜென்ரலாக ஒல்லியாக இருந்தான்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ப முடியாது. அவங்களோட ஃபேட் பெர்சன்டேஜ் இதை எப்படி செக் பண்ணலாம்? கேலிப்பர்னு ஒன்று இருக்குது. அது இந்த மாதிரி இப்படி ஸ்கின்னை இப்படி பிடிச்சு இதுலேருந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னு அது தெரியும். அதே மாதிரி அப்டமனில் பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணி பார்க்கலாம். இல்லை யாருக்கு முடியுமோ பாடி ஃபேட் அனாலிசிஸ் டெக்ஸா ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கிளியராக தெரியும் எங்கே கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது பேர் சப்கியூட்டேனியஸ் ஃபேட், அதாவது ஸ்கின்னுக்கு அடியில் இருக்குது. இது அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. பட் அப்டாமினல் ஃபேட் இது வயத்தை சுற்றி இருக்கிற ஃபேட், இதை டெஃபினட்டாக குறைக்கணும். ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கோர் ஸ்ட்ரெங்தனிங் இதெல்லாம் பண்ணி டயட்டையும் மாற்றி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்லையும் மாற்றி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பெட்டர். இவங்களுக்கு கேலரி ரிடக்ஷன் மாத்திரம் கிடையாது, கேலரி அவங்க கரெக்டாக தான் எடுக்கிறாங்க. பட் அதில் வெஜிடபிள்ஸு இதில் ப்ரோட்டீன் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண உடனே அவங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டாங்கன்னா மசில் பில்ட் ஆகும். மசில் பில்ட் ஆக ஆக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ ஸ்கின்னி ஃபேட்டுங்கிறது இப்போ நிறையா இருக்குது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட வியாதிகள் வருது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. எல்லாருக்குமே ஓம் சாண்டிங் இல்லை சிங்கிள் சிலபிள் சாண்டிங் இல்லை ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு சன்ரைஸ் சன்செட் ஏதாவது ஒன்று யோசிக்கிறது, இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஸோ ஸ்கின்னி ஃபேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. இதை பார்த்துக்கோங்க. எப்பாவது ஒரு டெக்ஸா ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஜாஸ்தியாகி ஒரு வியாதி மாதிரி வந்தப்புறம் நம்ம தவிர்க்க வேண்டாம். முதல்லையே நம்ம பார்த்துட்டோன்னா அண்ட் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒல்லியாக இருக்கும், தினம் பஜ்ஜி சாப்பிட்லாம், போண்டா சாப்பிட்லாம், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாம், ஸ்வீட் சாப்பிட்லாங்கிறது தப்பான கருத்து. அவங்களோட பாடி டைப் என்ன, அவங்களுக்கு உள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே காய் சாப்பிடணும், எல்லாருமே புரத சத்து உள்ள உணவு சாப்பிடணும். இவங்க குண்டாக இருக்கிறவங்க விட கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி சாப்பிடலாமே வழிய அதுக்கு 4 வேளையும் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்கின்னி ஃபேட்டை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.